Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 12th standard biobotany chapter 1 asexual and sexual reproduction in plantsல anther cavity and connective tissue பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி anther ball பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அதுல இருக்கிற எபிடர்மஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், டபீட்டம் அண்ட் அதுல இருக்கிற இம்பார்ட்டண்டான 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் இது எல்லாமே நம்ம முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்ல டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸோட லிங்க் வேணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் பிளேலிஸ்ட் லிங்க் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பேலன்ஸாக இருக்கிற ஆந்தர் கேவிட்டி அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ பற்றி பார்க்கலாம். ஆந்தர் கேவிட்டியில் பார்த்தீங்கன்னா யங் ஸ்டேஜாக இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போர்ஸும் அண்ட் மெச்சூரிட்டி டைம்ல மைக்ரோஸ்போர்ஸ்ல இருந்து உருவாகுறது தான் இந்த போலன் கிரெயின்ஸ். இது எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆந்தர் கேவிட்டியில தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். யங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போர்ஸ் இல்லைன்னா மெச்சூர் ஆன டைம்ல இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் எல்லாமே ஆந்தர் கேவிட்டியில இருக்கும். இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் பார்த்தீங்கன்னா மியாட்டிக் டிவிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. மியாட்டிக் டிவிஷன் அப்படின்றது என்னன்னா செல் டிவிஷன்ல ஒன் ஆஃப் த டைப் தான் மியாட்டிக் டிவிஷன். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு மைக்ரோஸ்போர் மதர் செல் மூலமா நமக்கு மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ப்ராடக்டா வந்து கிடைக்குது. எது மூலமா அப்படின்னா மியாட்டிக் டிவிஷன் மூலமா. இந்த மைக்ரோஸ்போர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்டு நேச்சர். ஹாப்ளாய்டு அப்படின்னா என், ஓகேவா, என் நேச்சர். டிப்ளாய்டு அப்படின்னா 2n, ஓகேங்களா. இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூ 2 அப்படின்னு இருக்குன்னா டிப்ளாய்டில் இருக்கும்போது 2 இன்டூ 2 4ன்னு இருக்கும். ஸோ இந்த மைக்ரோஸ்போர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்டு நேச்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூன்றது நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபீட்டம்லேயே நம்ம பார்த்துருப்போம். அதே தான் இதில் சொல்லியிருப்பாங்க. கான்ட்ரிபியூட்ஸ் டு த இன்னர் டபீட்டம், இது ஒரு பாயிண்ட். அண்ட் ஆந்தர்ல இருக்கிற லோபை சுற்றி பார்த்தீங்கன்னா காலம் ஆஃப் ஸ்டிரைல் டிஷ்யூஸ் வந்து இருக்கும். அதை தான் நம்ம கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். லோடை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு காலம் ஆஃப் ஸ்டிரைல் டிஷ்யூ. ஸ்டிரைல் அப்படின்னா ஃபர்டைலாக இல்லாமல் ஒரு ஒரு மெயினாக இருக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்படி ஜஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூஸ் வந்து இருக்கும். அந்த டிஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா வாஸ்குலார் டிஷ்யூஸ் இருக்கும். அதாவது சைலம், ஃப்ளோயம் இந்த மாதிரி இருக்கிற வாஸ்குலார் டிஷ்யூஸும் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ஆந்தர் கேவிட்டி, கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் ஆம்பர் வால் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துருந்தோம். நம்மளோட டயக்ராமேட்டிக் வியூவில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் தான் சைலம், அதை தான் நான் எக்ஸ்ன்னு சொல்கிறேன், ஃப்ளோயம் அதை நான் பீன்னு மென்ஷன் பண்ணுறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் மெச்சூர் ஆந்தர்னா என்ன அண்ட் இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட் போலன் கிரெயின்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா என்சிஆர்டி லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 நீட் பயாலஜியும் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே குவிஸ் ஃபார்மேட்டில் நம்ம சேனல் கம்யூனிட்டி டேப்லேயும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து ஆக்டிவாக நீங்கள் உங்களோட இன்வால்மெண்ட்டை காமிங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏதாவது இந்த டாப்பிக்கில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.